இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் சரி, அன்பாக பேசணும், மரியாதை கொடுக்கணும். இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஆனா நம்ம வாழ்க்கையில இப்படி நடக்கிறது இல்லை. யாரு எங்க எப்படி நம்மள அவமானப்படுத்திடுவாங்கன்றத சொல்லவே முடியாது. ஒரு விதமான பயம் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்றைய கதையை கேட்ட பிறகு யார் நினைத்தாலும் சரி நம்மள அவமானப்படுத்தவே முடியாது. இதை தெரிந்து கொள்ள வாங்க இன்றைய கதைக்குள் போகலாம். ஒரு கிராமத்துல மிகவும் வசதியான ஒரு வியாபாரி வசித்து வந்தாராம். அவர்கிட்ட பார்த்தோம்னா பணம், வசதி, அந்தஸ்து இதுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாதாம். அந்த கிராமத்துல இருக்கிற மக்களும் அந்த வியாபாரியை பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்களாம். ஆனா வியாபாரி மனசுல மட்டும் எப்பவுமே ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்குமா. அதாவது இந்த மாதிரி மரியாதை நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்குமா, இல்ல எதனா ஒரு காலகட்டத்துல நம்ம கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் மாறி நமக்கு அவமானமும் அவமதிப்பும் ஏற்படுத்துவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரி நேரத்துலதான் அவங்க கிராமத்துல ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடன் சொற்பொழிவு நடத்துறதுக்காக வந்து தங்கி இருந்தாராம். அப்ப இந்த வியாபாரி மனசுல தோணுச்சான், நம்ம இந்த குரு கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னோம்னா அதுக்கு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குருவை போய் சந்திச்சாராம். குரு கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னாராம். அத குரு உன்னிப்பா கேட்டுட்டு வியாபாரியை பார்த்து சொன்னாராம், அதாவது யாருமே உன் வாழ்க்கையில உன்னை அவமானப்படுத்தக்கூடாது. இந்த மரியாதை எப்பவுமே உனக்கு நிலைத்து நிக்கணும். அதுதான் உன்னுடைய பிரச்சனை. அதுக்கான தீர்வு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அதுக்கான வழியை நான் சொல்லுவேன். ஆனா நான் இந்த கிராமத்துல தங்கி 7 நாள் சொற்பொழிவு நடத்த போறேன். அந்த 7 நாளும் நீ இந்த சொற்பொழிவுல வந்து கலந்துக்கணும். அந்த 7வது நாள் தான் என்னால உன் பிரச்சனைக்கான வழியை சொல்ல முடியும் அப்படின்னு குரு சொன்னாராம். அதை கேட்ட வியாபாரியும் ஒத்துக்கிட்டாராம். கண்டிப்பா குருவே, இந்த 7 நாளும் நான் வந்து உங்க சொற்பொழிவுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி அங்கிருந்து கிளம்பி போனாராம். மறுநாள் சொற்பொழிவுல கலந்துக்கிறதுக்காக அந்த வியாபாரி கிளம்பி வந்தாராம். வரும்போது கூடவே தன் கூட ஒரு உயரமான நாற்காலியை கொண்டு வந்தாராம். அந்த நாற்காலியை கொண்டு வந்து குரு உக்காந்திருந்த இடத்து பக்கத்திலேயே போட்டு விட்டாராம். போட்டுட்டு அங்க இருந்து பார்த்தாராம். அங்க கிராம மக்களும் கூடியிருந்தாருங்களாம். எல்லாமே தரையில உட்கார்ந்து இருந்தாங்களாம். அவங்களெல்லாம் பார்த்துட்டு வியாபாரி நினைச்சாராம், இவங்கெல்லாம் நம்மளோட தாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் தரையில உட்காந்தா பரவாயில்ல, இவங்கெல்லாம் தரையில உட்கார்றதுக்கு தான் பிறந்திருக்காங்க. ஆனா நான் ரொம்ப வசதியானவன், பணக்காரன், அந்தஸ்துல உயர்ந்தவன், நான் இந்த நாற்காலியில தான் உட்காரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா போய் அந்த நாற்காலி மேல உட்காந்துக்கிட்டாராம். இதை பார்த்த குரு வியாபாரியை பார்த்து நேர்ந்து நிக்க சொன்னாராம். வியாபாரியும் நின்றுட்டாராம். வியாபாரி பார்த்துட்டு சொன்னாராம், இந்த கிராம மக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த கூட்டத்துக்கு பின்னால போய் நீங்க நில்லுங்க அப்படின்னு குரு சொன்னாராம். அதை கேட்ட வியாபாரிக்கு ஒன்றும் புரியலையா. சரி, ஏதோ காரணத்தோடு தான் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு அப்போ ஒண்ணுமே பேசாம வியாபாரியும் அந்த கூட்டத்துக்கு மேல போய் நின்றுட்டாராம். சொற்பொழிவும் நடந்துதான். 1 மணி நேரம் சொற்பொழிவு நடந்துதான். சொற்பொழிவுலாம் முடிஞ்ச பிறகு அந்த கிராம மக்கள்லாம் எழுந்து போயிட்டாங்களாம். வியாபாரி சொற்பொழிவு முடிஞ்ச உடனே குரு கிட்ட வந்தாராம். குருவை பார்த்து கேட்டாராம், 1 மணி நேரமா நானும் பின்னாலே நின்றுட்டு இருக்கேன், நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா என்ன கூப்பிடவே இல்லை, நானும் நின்றுட்டே சொற்பொழிவை கேட்டுட்டு இருந்தேன் குருவே அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட குரு சொன்னாராம், பரவாயில்ல, இன்னைக்கு சொற்பொழிவு முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். வியாபாரியும் ஒன்றும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். மறுநாளும் வியாபாரி சொற்பொழிவுல கலந்துக்கிறதுக்காக வந்தாராம். அதே மாதிரி தங்க கூட அந்த நாற்காலியும் கொண்டு வந்தாராம். அந்த நாற்காலியை மறுபடியும் குரு பக்கத்துல போட்டாராம். நாற்காலி மேல ஏறி உட்காந்துக்கிட்டாராம். குரு இன்னைக்கும் அந்த வியாபாரி எழுந்து நிக்க சொன்னாராம். மறுபடியும் கூட்டத்துக்கு பின்னால போய் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கும் வியாபாரி எதுவுமே பேசாத கூட்டத்துக்கு பின்னால போய் நின்றுட்டாராம். இன்னைக்கும் சொற்பொழிவு நடந்துதான். 1 மணி நேரம் சொற்பொழிவு நடந்த பிறகு மக்கள்லாம் எழுந்து போயிட்டாங்களாம். ஆனா குரு வியாபாரியை கூப்பிடவே இல்லையா. வியாபாரிக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா வந்துடுச்சான். நேரா குரு கிட்ட வந்தாராம். நீங்க என்ன அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? இந்த கிராமத்துல எனக்கு எவ்வளவு பேரு அந்தஸ்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன போய் 2 நாளாவும் இந்த கிராமத்து மக்கள் பின்னாடி நிக்க வச்சு சொற்பொழிவை கேட்க சொல்றீங்க. நானும் நீங்க என்ன கூப்பிடுவீங்க, அந்த நாற்காலியில அமர சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன கூப்பிடவே இல்லை. நீங்க என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நான் நினைச்சேன்னா உங்களை மாதிரி பல குருவை விலைக்கு வாங்குவேன். இங்க வந்து குருங்க இந்த உபதேசம் நடத்துறதுக்கும் சொற்பொழிவு நடத்துறதுக்கும் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூப்பிட்டா போதும், அவங்க எல்லாம் வந்துருவாங்க. நாளைக்கு பாருங்க, இதுக்குன்னே தனியா ஒரு குருவை நான் இங்க வரவழைக்கிறேன். அங்க அந்த குரு பக்கத்துல நாற்காலி போட்டு உக்காந்துக்கிட்டு இந்த உபதேசத்தை நான் கேட்கறேன். அதே நேரத்துல பாருங்க, இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் ஒருத்தர் கூட உங்ககிட்ட வர விடாம பண்றேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. என்னை அவமதிக்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு அந்த வியாபாரி அங்கிருந்து கிளம்பி போனாராம். மறுநாள் தன்னுடைய கிராம மக்கள் எல்லாம் பார்த்து அந்த வியாபாரி சொன்னாராம், இன்னைக்கு புதுசா ஒரு குரு நம்ம கிராமத்துக்கு உபதேசம் பண்ண வர போறாரு. யாரெல்லாம் அந்த கூட்டத்துல கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் போகும்போது ஒரு தங்க நாணயம் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே எல்லா மக்களும் அந்த
பழைய குரு கிட்ட போறதை விட்டுட்டு எல்லாருமே புது குரு கிட்ட வந்து உக்காந்துட்டாங்களாம். அங்கேயே வந்து ஞானத்தை கேட்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த பழைய குரு கிட்ட யாருமே போகலையா, கூட்டமே இல்லையா. இதை பார்த்த அந்த வியாபாரிக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்ததாம். வியாபாரி அந்த புது குரு பக்கத்திலே நாற்காலியை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஞானத்தை கேட்டு முடிச்சாராம். மக்களும் போகும்போது கையில ஒரு ஞானத்தை பரிசா வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். அங்க இருந்து நேரா கிளம்பி அந்த வியாபாரி அந்த பழைய குரு கிட்ட போனாராம். குருவை பார்த்து சொன்னாராம், என்ன அவமதிச்சீங்க பாத்தீங்களா, அதனால ஏற்பட்ட பலன் தான் இது, உங்களுக்கு ஒருத்தர் கூட இங்க வரல அப்படின்னு குருவை பார்த்து சொன்னாராம். ஆனா அங்க பார்த்தா ஒருத்தர் மட்டும் நின்றுகிட்டு அந்த குரு கிட்ட சொற்பொழிவை கேட்டுட்டு இருந்தாராம். அதை பார்த்த உடனே இந்த வியாபாரிக்கு ஆச்சரியமா இருந்ததாம். நேரா அந்த நபர்கிட்ட போனாராம். அந்த நபரை பார்த்து சொன்னாராம், என்ன உனக்கு தெரியாதா, நான் எல்லாருக்குமே ஒரு தங்க நாணயம் பரிசா கொடுக்குறேன்னு, நீ ஏன் அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கல? இதை கேட்ட அந்த நபர் சொன்னாராம், இல்ல நான் வரமாட்டேன். அதை கேட்ட வியாபாரி சொன்னாராம், நாளையில இருந்து உனக்காக நான் 10 நாணயங்கள் தரேன், நீ அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கோன்னு. அந்த நபர் மறுபடியும் இல்ல நான் வரமாட்டேன்னாராம். அதை கேட்ட வியாபாரி மறுபடியும் சரி உனக்கு 100 நாணயங்கள் தரேன், நீ கண்டிப்பா அந்த கூட்டத்தில் தான் வந்து கலந்துக்கணும்னு. மறுபடியும் அந்த நபர் இல்ல என்னால வர முடியாது அப்படின்னாராம். அதை கேட்ட வியாபாரிக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சான். வியாபாரி அந்த நபரை பார்த்து சொன்னாராம், சரி வாழ்நாள் முழுவதும் உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா வாழற அளவுக்கு நான் சொத்து பத்துக்களை உன் பேர்ல எழுதி தரேன். ஆனா நீ இந்த கூட்டத்துல மட்டும் கலந்துக்கவே கூடாது, நான் நடத்துற அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்கணும், சரியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த நபர் சொன்னாராம், வேணும்னா உனக்கு ஒரு ராஜ்யத்தை எழுதி தரேன், நீ நல்லா சந்தோஷமா வாழ்ந்துக்கோ அப்படின்னு அந்த நபர் பதில் சொன்னாராம். அதை கேட்ட வியாபாரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான், கோபமும் வந்துதான். நேரா குரு கிட்ட போனாராம். யார் இந்த நபர் இப்படி பேசுறாரே அப்படின்னு குரு பார்த்து கேட்டாராம். அதற்கு குரு, ஏன் அவரை பார்த்தா அவங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லவும் வியாபாரி தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். குரு சொன்னார்தான், இவர் தான் நம் நாட்டின் மன்னர், இவரும் உன்னை போலவே அந்த பிரச்சனையை கொண்டு என்கிட்ட வந்தாரு, அவருக்கும் இதே பிரச்சனை தான், அதனாலதான் அந்த நாள் முதலா அவரையும் கூட்டத்துக்கு பின்னால நிக்க வச்சேன், நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன், அவரும் உன் கூட தான் அந்த கூட்டத்துக்கு பின்னாலே நின்றுட்டு இருக்காரு, 7 நாள் சொற்பொழிவு முடிந்த பிறகு அவருக்கும் நான் தீர்வு சொல்லலான்னா அவரை அங்க நிக்க வச்சேன் அப்படின்னு குரு சொன்னாராம். இதை கேட்ட உடனே நாட்டு மன்னரே குருவோட பேச்சை கேட்டுட்டு கூட்டத்துக்கு பின்னால நிக்கிறாரா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரி பயந்து போய் மன்னர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். அதை பார்த்த உடனே குரு சொன்னாராம், இப்போ நீங்க மன்னர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்லையான்னு. இதை கேட்ட வியாபாரி, அவர் நம் நாட்டின் மன்னர், அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுல என்ன தவறு? அதற்கு குரு, உன்னை விட அந்தஸ்துல பெரியவங்களா இருந்தா உனக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களால உனக்கு அவமானம் கிடையாது. இதுவே உன்னோட அந்தஸ்துல குறைவா இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் உனக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவங்க உன்னை அவமதிக்கிற மாதிரி ஒரு செயலுன்னு நீ நினைக்கிற. அப்படி பார்த்தாக்கா அவங்க உனக்கு மரியாதை கொடுக்கல, நீ வைத்திருக்கிற உன்னுடைய பணம் பொருள் வசதி இதுக்கு தான் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. என்னைக்கு இதெல்லாம் உன்னை விட்டு போயிடுதோ அன்னைக்கே அவங்க கொடுக்குற மரியாதையும் உன்னை விட்டு போயிடும். அதாவது உனக்கு கிடைக்கிற மரியாதை அது உன்னுடைய குணத்திற்கோ ஒழுக்கத்திற்கோ பண்புக்கு கிடையாது, உன்னுடைய அந்தஸ்துக்கு தான். இந்த ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டினா இனிமேல் யார் உனக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கா காட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உனக்கு பெருசா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு குரு சொன்னாராம். எனவே நண்பர்களே, குரு சொன்னது போல மற்றவங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது தனி நபருக்கு கொடுக்கப்படுற மரியாதை கிடையாது, அவங்க வைத்திருக்க பணம் பொருள் அந்தஸ்து அதை பொறுத்து தான் நமக்கு மரியாதை கிடைக்கிறது. அது மீறியும் ஒருத்தர் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க பாராட்டுறாங்க இல்லை அவமானப்படுத்துறாங்கன்னாலும் அது அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை மனநிலையை பொறுத்து தான் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி நம்ம கிட்ட இருக்கிற திறமை குணம் பண்பு இதை வைத்து தான் நம்மளை பாராட்டுறாங்க என்கிற ஒரு அர்த்தத்தை நாம ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள கூடாது. அதே சமயம் நம்மளை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள் என்றாலும் அதுக்கான காரணம் நம்ம இடத்தில் உள்ளது என்பது அர்த்தம் கிடையாது. இதை நம்ம நல்லா புரிந்து கொண்டோம் என்றால் யார் நினைத்தாலும் நம்மை ஒரு நாளும் அவமதிக்கவே முடியாது. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.